பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக. கர்த்தருடைய பிரதான கிருபையினால் இந்த வாரத்தை நாம் முடித்து ஆயத்த நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 132 சங்கீதம், அதனுடைய 8வது வசனம். சாம்ஸ் 132 verse 8. கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, கர்த்தருக்கு சுத்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அந்த தாபர ஸ்தலமாகிய தேவனுடைய ஸ்தலத்திலே, சபையிலே கர்த்தர் எழுந்தருளுகிறார். நம்முடைய தேவன் யார்? அவர் எழுந்தருளுகிற தேவன். அவர் கல்லோ மண்ணோ அல்ல, கற்பனையின் தெய்வம் அல்ல. இன்றைக்கு உலகத்திலே நம்முடைய நண்பர்கள் அநேகர் அவருடைய மார்க்கத்திலே அந்த கடவுள் எழுந்தருளுகிறார் என்று சொல்லி அந்த கடவுளை அவர்கள்தான் சுமந்து கொண்டு வர வேண்டும். ஆனால் நம்முடைய தேவன் உயிர்த்தெழுந்த தேவன், ஜீவிக்கிற தேவன். நாம் கூடி ஆராதிக்கிற சபையின் நடுவிலே அவர் எழுந்தருளுகிறார். ஆமென். நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவர் எழுந்தருளுகிறார். அவர் எழுந்தருளும் போது அங்கே என்ன காணப்படுகிறது? வல்லமை விளங்கும் பெட்டியோடு அவர் எழும்புகிறார். புதிய ஏற்பாட்டிலே அந்த வல்லமை இதனால் எழும்புகிறது தெரியுமா? நாம் கூடி ஆராதிக்கும் போது தேவ சபையிலே கர்த்தருடைய வல்லமை விளங்கும். நீங்கள் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே, உம்முடைய சபைக்கு நான் போக போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்ல போகிறேன், எனக்குள்ள ஒரு வல்லமை, எங்கள் சபையில் ஒரு வல்லமை, தேவ ஜனங்களுக்குள்ள ஒரு வல்லமை, அது எழும்புன ஆண்டவரே. வாஞ்சியோட ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி நல்ல கர்த்தரை நோக்கி பார்த்து ஆயத்தப்படுங்க. அந்த வல்லமை கண்டிப்பாக விளங்கும். அந்த வல்லமை எப்படி விளங்கும் தெரியுமா? கர்த்தருடைய பெட்டி வல்லமையோடு எழும்பின பொழுது அந்த தாகோனின் சிலைக்கு முன்பதாக வைக்கப்பட்டது. அடுத்த நாள் காலைல வந்து பார்க்குறாங்க, தலை வேறு உடம்பு வேறா துண்டிக்கப்பட்டு கிடக்கு. தாகோனுடைய தலை இந்த பெட்டிக்கு முன்பதாக தாழ விழுந்து கிடக்குது. அதுதான் பெட்டியினுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே உண்டு. நீங்கள் அதேரியப்பட வேண்டாம். பலவீனமா, வியாதியா, சுகவீனமா, ஏதாகிலும் ஒரு காரியத்தில் தடையோடு கூட இருப்பீங்கன்னா, ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க போகிற வேளையிலே எனக்குள் இறங்கி, என் சபையில் கர்த்தர் இறங்கி அந்த வல்லமை எங்களை விடுவிக்கட்டும். பாருங்கள், 18 வருஷமாக கூனியாக இருந்தவ அந்த வல்லமைக்காக அந்த சமூகத்தில் காத்திருந்த பொழுது மாம்சத்தில் வந்த இயேசு அவளை விடுவித்தாரே. இன்றைக்கு ஆவியாக இருக்கிற இயேசு நம்மத்திலே உலாவி வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் சபையின் நடுவிலே உலாவி வருகிறார். அந்த அபிஷேக பாடலில், ஆராதனை நேரத்தில் நீங்கள் நல்ல வல்லமையோடு கர்த்தரை ஆராதிக்கும் போது அந்த வல்லமை உங்களை தொடும். இன்றைக்கும் அந்த வல்லமை உண்டு சகோதரா, இன்றைக்கும் அந்த வல்லமை உண்டு சகோதரி. நம்புங்கள், விசுவாசியுங்கள், அந்த வல்லமை உங்களை தொடும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 3 காரியங்களோடு வாங்க. 1, ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு வாங்க. கம் வித் எக்ஸ்பெக்டேஷன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, போன வாரம் போனது போல் போகிறேன், இந்த வாரமும் சபைக்கு போகிறேன், நான் சண்டே அதனால் போகணும், அப்படி வராதிங்க. கம் வித் அ கிரேட் எக்ஸ்பெக்டேஷன். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்துக்கு செல்லுகிறேன், சபைக்கு செல்லுகிறேன், எனக்கு இந்த நாளிலே ஒரு வல்லமை தொட வேண்டும், விடுதலை வேண்டும், நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று ஒரு எதிர்பார்ப்போடு வாங்க. 2வது, ஆலயத்துக்குள்ளே உட்காந்துருக்கும் போது, சபைக்குள்ளே உட்காந்துருக்கும் போது ஆண்டவரோடு கனெக்ட் ஆகி வாஞ்சையை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஐ எம் thirsty லார்ட். ஆண்டவரே, நான் வாஞ்சையாக இருக்கிறேன். வாஞ்சையும் தவணத்தையும் கர்த்தருக்கு காண்பீங்க. சங்கீதக்காரன் சொல்கிறது போல், மனானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. உங்கள் வாஞ்சையை உயர்த்தி பிடிங்க, விருப்பத்தை உயர்த்தி பிடிங்க. ஆண்டவர் அன்றைக்கு அந்த 38 வருஷமாக சுகவீனமாக இருந்த அந்த மனிதனுக்கு சொஸ்தமாக விரும்புகிறாயான்னு கேட்டப்ப, ஆமுன்னு சொன்னப்போ, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னது போல், ஆலயத்தின் நடுவில் வாஞ்சையாக உட்காரும்போது அந்த வல்லமை உங்களை தொடும். முதல்ல எதிர்பார்ப்போடு வாங்க. 2வது, வாஞ்சையோடு வாங்க. 3வது, ஆயத்தப்படுங்க. ஆண்டவரே, இதெல்லாம் ஊழியக்காரர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறாரு. ஒன்றையும் மிஸ் பண்ணாமல் ஆயத்தப்பட்டு உடைய சமூகத்தில் இருந்து நான் பெற்றுக்கொள்ள என்னை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆண்டவரேன்னு கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த 3ஐயும் நீங்கள் செய்துட்டு வரும்போது உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், விடுதலை உண்டு, வல்லமை உண்டு. தேவன் தாபர ஸ்தலத்திலே எழுந்தருளுவார். எங்கள் சபையிலே காலை 5 மணி
7 மணி 9 மணிக்கு 3 ஆராதனைகள் உண்டு, வாருங்கள். மாலை 6:30 மணிக்கு ஈவினிங் சர்வீஸ் உண்டு, மாலை ஆராதனை, வாருங்கள். அந்த நாள் முழுவதும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, அவருடைய சமூகத்திலே காத்திருங்க. அந்த வாரத்திற்கான வல்லமையை கர்த்தர் உங்களை கொடுப்பார். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை உடைய இரக்கத்தினால் நடத்தினீர், கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆயத்த நாளிலே எதிர்பார்ப்போடு, வாஞ்சையோடு, ஆயத்தத்தோடு உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டிக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வருகிற தேவன், வாசம் பண்ணுகிற தேவன். தேவ சபையிலே கர்த்தர் எழுந்தருளுகிறார். நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி எங்களை ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள், வாஞ்சைகளை, கர்த்தர் விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. வல்லமைகளை தொடுவதாக. இந்த ஆயத்தத்தை இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரே நடத்துங்க. துதிகன மேலாமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.